வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எந்த கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெம்ஸ்டோன்ஸ்னு சொல்லலாம், கிறிஸ்டல்ஸும் சொல்லலாம். ஜெம்ஸ்டோன்னா நவரத்னங்களில் வந்துட்டு 9 கற்களை மட்டும் வச்சு சொல்கிறது நவரத்ன கற்கள்னு சொல்லுவாங்க. அதை ஜெம்ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். மற்றபடி அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உபரத்தன கற்கள்னு நிறைய கற்கள் உண்டு. அதில் சக்தி வாய்ந்த கற்கள், ஒரு 5 சக்தி வாய்ந்த கற்களை பற்றி மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 சக்தி வாய்ந்த கற்கள் மட்டும் ஒருவரிடம் இருந்தால் மட்டும் போதும், அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த தடையும் பிரச்சனைகளும் எல்லா வகையிலுமே ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம அனுபவிச்சு உண்மை. நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த ஜெம்ஸ்டோன் பற்றியான டீட்டெயில்ஸ் ஒன்றுன்னா நான் சொல்லிட்டே வரேன். எல்லாமே நல்லது தான் செய்யும். ஆனால் எதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது எதுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5 விஷயத்தையும் சேர்த்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். என்னென்ன பெனிஃபிட்ன்றதையும் பார்ப்போம். முதல் ஸ்டோன், ஜெம் ஸ்டோன்லேயே இப்போ ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய கல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர். இந்த ஆம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டம், பயம், இது போன்ற விஷயங்களில் தவிர்ப்பவர்கள் அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ண இருக்கும். இப்போ ஒரு சில பேர் தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க, எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கும் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் இந்த ஆம்பர் ஸ்டோனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த ஆம்பர் ஸ்டோனை யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலிங் பர்பஸ் தான் இது. அதாவது ஒருத்தங்க டவுனாக நெகட்டிவாக இருக்கவங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க, அவங்களுக்காக தான் இந்த ஹீலிங் ஸ்டோனாக இது ஆம்பர் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. இதை உங்களுடைய ஆறா சக்தியை அதிகரிக்கவும் இந்த ஆம்பர் ஸ்டோனை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரூமில் நீங்கள் இதை வச்சாலும் ஓகே, இதை அணிஞ்சிக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்கு ஆம்பர் அதோடைய வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆம்பர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுடைய ஆறா சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டென்ஷன், டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு, நோயிலிருந்து அதிகமாக பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் இது, ஃபஸ்ட்டு ஸ்டோன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டோன் பேர் பார்த்தீங்கன்னா ஹெமடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. HEMATITE ஹெமடைட் ஸ்டோன்னு போடுவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை உடம்பை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த பாதுகாப்பு வட்டத்தின் மூலம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்ககிட்ட இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஏதாச்சும் ஒரு நெகட்டிவோ இல்லை ஏதாச்சும் வைரஸ், கிருமிகள், இது மாதிரி விஷயங்கள் நம்மளை சீக்கிரம் தாக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் பேர் தான் ஹெமடைட். இது எதுக்காகனா இதுவும் ஹீலிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமாக வலியில் சஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள அந்த முட்டி வலி, கால் வலியெலாம் அதிகமாக சஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த நரம்பு மண்டலம் இதில் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹெமடைட் ஸ்டோன் ரொம்பவும் உபயோகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்னடைட் ஹெமடைட்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோன் எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கு, இந்த பிளட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஹெமடைட் ஸ்டோன் ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பெனிஃபிட், பவர்ஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் உங்களுடைய கையிலையோ இல்லை லாக்கெட் மாதிரியோ அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மனம் ஒருநிலைப்படுது. சீக்கிரமாக உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு, அதாவது தியானத்தை எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. மன அமைதிக்காக பண்ணுவாங்க. தியானத்தில் அவங்க அடுத்த தேடலுக்காக பண்ணுவாங்க, ஞான தேடல். அதாவது சில பேர் தியானத்தை ஆழ்நிலைக்கு போயிட்டு அடுத்த வேறொரு விஷயத்துக்கே போகிற சில விஷயங்கள்லாம் உண்டு. அது போன்ற விஷயங்கள், அதாவது ரொம்பவும் தியானத்தில் அதிகமாக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹெமடைட் ஸ்டோனை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேவரட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது 2 ஃபேவரட் ஸ்டோன். அமெத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த கற்கள். இந்த அமெத்திஸ்ட் கற்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நெகட்டிவ் எமோஷன்ஸ் இதை அதுலேருந்து பாதுகாக்கக்கூடும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னா, அதாவது சில பேருக்கு கோபம், பொறாமை, கண்திருஷ்டி, இல்லை உங்கள் மேலே ஒரு கோபம், எதிரி தன்மை, இது போல் விஷயங்கள் உங்கள்கிட்ட யாருன்னா அப்ரோச் பண்ணாங்களோ, அது போன்ற நெகட்டிவ் விஷயங்கள் நம்மளை அதுலேருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளை கொட்டிட்டு போகிற ஒரே ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோன் ரொம்ப யூஸ் ஆகும். இதுக்கும் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. இந்த யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பணவரவுக்கும் இது யூஸ் பண்ணும். நான் பணவரவுக்காக தனியாக ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் லிஸ்ட் இருக்குது. அது ஒரு 5 ஸ்டோன் இருக்குது. அதை நான் அப்புறமா தரேன், அடுத்த வீடியோவில் தரேன். ஆனால் இது நமக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டமாக நம்ம உடம்பு, மனசு இதெல்லாமே பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ ஹெல்த் வைஸும் சரி,
மன ரீதியாகவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த 5 கற்கள் தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இதை வந்து பணத்துக்காகவும் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, அது வேறு மெத்தடில். ஆனால் இதை அமெத்திஸ்ட்டை இப்படி தான் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது 4ஆவதாக நான் சொல்லக்கூடிய கற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரல் ஜெம்ஸ்டோன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் கோரல். இந்த ரெட் கோரல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லி சூன்யம் ஏவல், இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கண் திருஷ்டி, இந்த மாதிரி விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்ம சூப்பராக பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரல் ஜெம் ஸ்டோன் தான். இந்த கோரல் ஜெம் ஸ்டோன் மட்டும் நீங்கள் அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் எதிரிகளிடம் உங்களிடம் வந்து விலகி போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கற்கள். அதே போல் உங்களுடைய மன உறுதியை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுடைய மனத்தோடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கோரல் ஜெம் ஸ்டோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கோரல் ஜெம் ஸ்டோனுக்கு ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைவிதியே கூட மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த கோரல் ஜெம் ஸ்டோனுக்கு உண்டு. இது ரொம்ப பவர்ஃபுல் ஜெம் ஸ்டோன். அதே போல் இதுக்கு வந்து இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த இன்னொரு இங்கிலீஷில் வந்து மங்கிலிக் தோஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற விஷயங்களில் வந்து சஃபர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கோரல் ஜெம் ஸ்டோன் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்து ஃபைனல் கிறிஸ்டல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டர்மலின் பற்றி நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பிளாக் டர்மலின் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ப்ரொடெக்ஷனுக்காக அப்படின்ற வீடியோக்கெல்லாம் நான் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ இருந்துச்சுன்னா அதையும் பார்க்க நான் டிஸ்கிரிப்ஷனில் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. அது இல்லைன்னா நம்ம சேனல்லே இருக்குது அந்த வீடியோ, அதையும் நீங்கள் பாருங்கள். பிளாக் டர்மலினை வந்து ரொம்பவும் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்க. அது எப்போவுமே உங்கள் கையோடையே வச்சுக்கோங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிளாக் டர்மலின் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு கறி மாதிரி தான், நல்லா பெரிய சைஸில் ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு கருங்கல் மாதிரி கூட இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்க வெளியே தள்ளி உங்களுக்கு மன ரீதியாக சைக்கிக் ப்ரொடெக்ஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், கண் திருஷ்டி விஷயங்கள், இது போன்ற விஷயங்களுக்கு வந்து பிளாக் டர்மலின் ரொம்பவும் யூஸாக இருக்கும். அதே போல் உங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி இம்பேக்ட் பண்ணிடும். இப்போ உங்ககிட்ட இந்த உறிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம், இப்போ நீங்கள் லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், டிவி இந்த மாதிரி இடத்துல எங்கே வச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் முடியுதோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. இது வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் சொல்ல, இந்த பிளாக் டர்மலின்லாம். ஸோ அதிகமாக கூட நீங்கள் இதை வாங்கி உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்மலாம் வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம வீட்லேயும் சரி, இது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெம் ஸ்டோன்ஸ், அந்த பிளாக் டர்மலின் கிறிஸ்டல்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜின்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களை அண்டாது. அதே போல் இப்போ இந்த டிவி, கம்ப்யூட்டர், மொபைல்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் இதெல்லாத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த பிளாக் டர்மலினுக்கு உண்டு. இதில் இன்னொரு ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, இது நேரடியாக நம்ம அனுபவிச்சதில் நம்ம சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல பெயின் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 to 15 டைம்ஸ் வந்து அப்படியே மென்மையாக ரொட்டேட் பண்ணும். போட்டு தேய்க்கக்கூடாது, ரொம்ப ஹார்ஷாலாம் தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் பெயின் இருக்க இடத்துல மேலே மட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருங்க. அந்த பெயின் உங்களுக்கு சடனாக ரிலீஃப் ஆகுறது நீங்கள் உணர முடியும். இது வணக்கம், சிவாய.